ஹாய், நான் துல்கர் சல்மான், யோர் ஓன் டேக்யூ. இப்போ நீங்க குக்கு எஃப்எம்மோட என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டுக்குள்ள ஃப்ரீயா என்டர் ஆகலாம். ஃப்ரீ ட்ரையலுக்காக இந்த அமௌண்ட் மட்டும் தான் டெபிட் ஆகும். ஃப்ரீ ட்ரையல் ஆக்டிவேட் பண்றதுக்கு உங்க ப்ரிஃபர்ட் பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. பேமெண்ட் ஸ்கிரீன்ல இந்த அமௌண்ட் காமிச்சாலும் உங்க அக்கௌண்ட்ல இருந்து டோக்கன் அமௌண்ட்டா இவ்வளோ ருபீஸ் தான் டெபிட் ஆகும். அதுவும் உங்களுக்கு உடனே ரீஃபண்ட் ஆகும். இது குக்கு எஃப்எம்மோட ப்ராமிஸ். ட்ரையல் ஆஃபர்ல நீங்க சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னா அதை நீங்க ட்ரையல் பீரியட்ல எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த அமௌண்ட்டும் டெபிட் செய்யப்படாது. ட்ரையல் பீரியட் முடிஞ்ச பிறகு குக்கு எஃப்எம்மோட இந்த பிளான் உங்களுக்கு ஆக்டிவேட் செய்யப்படும். உங்க மனசுக்கு பிடிச்ச ஷோஸை எந்த தடையும் இல்லாம நீங்க தொடர்ந்து கேட்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த பட்டனை கிளிக் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ரீ ட்ரையல் ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டாங்கன்னா இப்போது நம்ம ₹2 பே பண்ணுறோம், நம்ம ₹2 போயிடும், மறுபடியும் நம்ம ₹2 வந்துடும். ஆனால் இந்த அமௌண்ட் என்ன பண்ணணும்னா நம்ம ஆட்டோ பேயில், ஃபோன்பேலையோ ஜிபேலையோ ஆட்டோ பேன்ற இதில் போட்டுன்றோம். நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வச்சுருந்தோம்னா அந்த அமௌண்ட்டை அவங்க எடுத்துவாங்க. இப்போ ஃபோன்பேயில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபோன்பே உள்ள போயிட்டு இப்போ மேனேஜ் பேமெண்ட்டில் போனால் இங்கே ஆட்டோ பேன்னு இருக்குது. இப்போ அந்த ஆட்டோ பேயில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜியோ ஹாட்ஸ்டாரும் அப்படி தான் நான் பண்ணேன். ₹149 பிளானு, ஆனால் நான் போட்டது ₹96 போட்டேன். அதுக்கு ஓகே ஆகிடுச்சு. ஆனால் அதில் ஆட்டோ பேயில் நம்ம ₹149 கட்டினா மட்டும்தான் அது வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இப்போ அதேமாரி இந்த குக்கு எஃப்எம்மும் ₹2 கட்டி பே பண்ணியிருந்தோம்னா இப்போது நம்மளுக்கு வந்து அந்த ₹499 பேக் வந்து உள்ளே ஆட் ஆகிடும். நம்மளுக்கு பார்த்தோன்னா எப்படி இருந்தாலும் அது நம்ம பே பண்ணால் மட்டும்தான் அது டெலிட் பண்ண முடியும். இல்லைனா நம்மளால் டெலிட் பண்ணவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா டெலிட் ஆக மாட்டேது. இப்போது எனக்கே அந்த மாதிரி தான் ஆச்சு. இப்போ அதனால் என்ன பண்ணுறேன், அந்த ₹2 வந்து பே பண்ணி பார்க்குறது வேஸ்ட்டு. பார்க்கணுன்னா நீங்கள் ₹499 பேக்கே போட்டு பார்த்துக்கோங்க. இல்லைனா அந்த ₹2 பே பண்ணாதீங்க. அது எப்படி இருந்தாலும் ஆட்டோ பேயில் எடுத்துவாங்க. அது நீங்கள் மறந்துக்கிருந்து விட்டுட்டிங்கன்னா அது எப்போவுமே அது அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு 3 மந்த்துக்கு ஒன் டைம் அந்த ₹499 அந்த சார்ஜ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பார்க்குறீங்கன்னா இந்த ஆட்டோ பேன்னு காட்டுறதை மட்டும் எதையுமே ஓகே கொடுத்து எதுவும் பண்ணாதீங்க.